காலைல 10 மணிலேருந்து இந்த பேங்க் வாசல்லே இருக்கிறோம். வாட்ச்மேன் மாதிரி. இன்னும் ஒருத்தன் கூட பணத்த எடுத்துன்னு வெளிய வரலையே! பேங்க் மூடுற டைம் ஆயிப்போச்சு. மணி 4 மணி ஆகுது. ச்சீ! ம். வணக்கம் சார். எங்க போறான்? த்து! சைக்கிளா போது நாய். இதுல வேற எனக்கு வணக்கம். நான் யாருன்னே தெரியாது. நாயே! நீ வா. அடுத்த வாட்டி நீ தானே பணத்த எடுத்துன்னு வருவ. உன்துலேருந்து முதல்ல அடிக்கிறேன். நாய். என்னது? வாட்ச்மேன் பேங்க்கே மூடுறான். அட பாவிங்களா! இந்த பேங்க்ல நின்னதுக்கு எங்கேயாவது ரோட்ல ஒரு கிண்ணத்த வச்சு நின்னுருந்தாலும் கிண்ணம் நெறைய காசு வந்திருக்கும். என்ன பண்றது? சரி. ஃபோன்ல யார் நம்பரையாவது அடிச்சு பார்ப்போம். யாராவது கிழிச்சவாய் மாட்டினானா விட்டா போடுவோம். என்ன நம்பர் போடலாம்? இங்கி பிங்கி போடலாமா? சரி 7, 8லேருந்து போடுவோம். 7, 8, 9, 10 போதான்னு பார்ப்போம். போதும். கடவுளே! பொம்பளையா இருக்கணும். லலிதா. வணக்கம் மேடம். நாங்க அகிலன் டிவிலேருந்து பேசுறோம். உங்க பேரு தெரிஞ்சுக்கலாமா? கவிதா. நல்ல பேர். குட் நேம். நீங்க என்ன படிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு கேட்குறீங்களா? இல்ல. உங்களுக்கு ஒரு ஷாக்கான விஷயத்த உங்ககிட்ட சொல்லப் போறோம். அதனால தான். என்ன படிச்சிருக்கீங்க? 3வதா? அப்பாடா! நம்ம எது சொன்னாலும் கேட்டுருவா. சரிங்க மேடம். ஒண்ணும் இல்ல மேடம். உங்களுக்கு சிங்கப்பூர் போறதுக்கு கப்புல்ஸா டிக்கெட்டும், அங்க நீங்க 10 நாள் சுத்தி பார்க்கறதுக்கு கார் வசதியும், தங்குறதுக்கு ஹோட்டல் வசதியும், சாப்பாடுக்கு அருமையான ஹோட்டல் வசதியும் உங்களுக்கு குலுக்கல் முறையில விழுந்திருக்கு. நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. ஏன்னா, இந்த வருஷம் முடிய போகுதுல்ல, டிசம்பர் மாசம். அதுக்காக தான். என்னது? நீங்க எதுவும் எழுதி போடலையா? ஐயய்யோ! இத நம்ம யோசிக்கவே இல்லையே! என்ன பண்ணலாம்? இருங்க மேடம். ஒரு நிமிஷம் யோசிக்க வைங்க. ஐயோ! நம்மளே உளறிட்டோமே. சமாளிப்போம். அதாவது மேடம், நீங்க அகிலன் டிவி நீங்க பார்க்குறீங்களா இல்லையா? ஆ அப்பாடா! நாங்க டிவி வழியாவே வாட்ச் பண்றோம். யார் அகிலன் டிவிய வந்து ரொம்ப நேரம் பார்க்குறாங்களோ, அவங்கள நாங்க குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து சீட்டு குலுக்கி பார்த்தோம். ஆமா. ஆ நாங்களா சீட்டு குலுக்கி போட்டதுல உங்க பேர் வந்தது. கரெக்ட். உங்க நம்பர் தான் வந்தது. ஆமா. ஓகே. சரி. இப்போ அந்த ஆஃபர் உங்களுக்கு குடுக்கணும்னா, எங்க வீடு, எத்தனா நம்பரு, எந்த தெருவு, எந்த ஏரியா, அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஏன்னா, அத வந்தா தானே நாங்க வந்து கரெக்ட்டா வந்து குடுக்க முடியும். அப்புறம் நாங்க அலைஞ்சு திரிஞ்சு பண்ண முடியாதுல்ல. அத வச்சுக்கு தாங்க கேட்கிறேன். சரி. ஆ இப்ப தான் புதுசா போயிருக்கீங்களா? ஐயப்பன் தாங்களா? நல்ல வேல. அங்க பக்கத்து வீடு, எதிர் வீடு இல்லையா? பரவால்லடா சாமி. 100 மீட்டருக்கு ஒரு வீடு தானா? கரெக்ட். அப்படிதான் இருக்கணும். சரி. அட்ரஸ் சொல்லுங்க பார்க்கலாம். கவிதா நம்பர் 3 பொன்னியம்மன் நகரு. ஐயப்பன் தாங்கலு, சென்னை. ஆமா மேடம். நீங்க இப்போ நாங்க வந்துட்டா இப்போ உங்க ஹஸ்பண்டு அவங்க இவங்கன்னு யாருனா இருக்காங்களா? இல்ல. மகிழ்ச்சிய தெரிவிச்சுட்டு ஸ்வீட் பாக்ஸும் குடுக்கலான்னு வந்திருக்கோம். அதுக்கு தான் கேட்டேன். அவரு அவரு பெங்களூர் விஷயமா போயிருக்காரா? எப்போ வருவாரு? 15 நாள் ஆகுமா? அப்பாடா! ரொம்ப நல்லது. ஆ சூப்பர். உங்களுக்கும் பிரஷரா? ஆஹா! மாத்திரை போட்டா தெரியாதா? நல்ல வேலைடா சாமி. ஓகே. மேடம், நாங்க 4 மணிக்கே வர்றோம். நீங்க எல்லா டீட்டெயிலும் கரெக்ட்டா வச்சுட்டீங்க. உங்களுக்கு ஆஃபரு. அதிர்ஷ்டம் மேடம். உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஓகே மேடம். தேங்க் யூ. சாவி எங்க வச்சிருப்பீங்க மேடம்? இல்ல மேடம். அ சாவி பூட்டிட்டு உள்ள தூங்கிட்டு போறீங்க அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க மேடம். சரிங்க மேடம். அப்பாடா! இந்த நம்பர்ல, இந்த அட்ரஸ்ல இன்னைக்கு போய் அடிச்சிட வேண்டியதுதான். பிரஷர்ன்னு சொல்லிட்டா அந்த பொம்பளை. நம்ம ஸ்ப்ரே எடுத்து போகிற வேலை மிச்சம். நல்ல வேலை. ஓகே 3 மணிக்கா போயிட்டு அடிச்சிட வேண்டியதுதான். சரி நம்ம கூட்டாளிக்கு அடிப்போம். ஏய் நான் தான்டா பேசுகிறேன். எங்கே இருக்கிறீங்க மாடா பசங்களா? வேலை வந்துக்குது. சீக்கிரம் நம்ம ஏரியாண்ட வந்துருங்க. 3 மணிக்கு நம்ம கிளம்புறோம் ஐயப்பன் தாங்களுக்கு.
முன்னாடியே பண்ணடா மூதேவிங்களா. ம், கட் பண்ணுறேன். அப்பாடா, அடிச்சிட வேண்டியதான்.